ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் பொன்னி என்னதான் இந்த வளகாப்புல தான் கலந்துக்கிட்டா கண்டிப்பா அது உஷா அக்காக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வளகாப்புல கலந்துக்க வேண்டான்ற முடிவுக்கு வந்தாலும், எப்படியோ சக்தி, சண்முகம், சந்திரசேகர் அங்கிள் சொல்லிட்டு எல்லாருமே பொன்னிய சமாதானப்படுத்தி அந்த வளகாப்புல கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சம்மதிக்கவும் வச்சிடவே, உடனே பொன்னியும் வேற வழியே இல்லாம அந்த வளகாப்புல கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, வளகாப்பு அன்னைக்கு காலங்காத்தாலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, வளகாப்புக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல எந்த ஒரு விஷயமுமே வளகாப்பப்போ உஷாக்காக்கு தொந்தரவு தந்துரவே கூடாதுன்றதுல கவனமா இருந்தது மட்டும் இல்லாம, அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எல்லா வேலையுமே எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு அக்காவோட டே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும். அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்குமே கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கம் பொன்னி கோவிலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா வெளியே வந்த உஷாவ வீடு ஃபுல்லா ரொம்பவே சூப்பரா கிளீனா இருக்கதையும், அதே சமயம் ரொம்பவே அழகா டெக்கரேஷனும் பண்ணியிருக்கது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, கண்டிப்பா இத நம்மளோட ஹஸ்பண்ட் தான் நமக்கு சர்ப்ரைஸா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அத பத்தி யார்கிட்டயுமே எதுவுமே ஓப்பனா கேட்டுக்காம, அவங்க பாட்டுக்கு அவங்களோட வளகாப்பு குஷியில ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம, அங்க இருக்க ஜெயா அத்தையும், சந்திரசேகர் அங்கிளும் உஷாக்கு தேவையானத பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, வரவேற்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்க, இந்த பக்கமும் கோவிலுக்கு போன பொண்ணையும் கோவில்ல உஷாக்காக ஸ்பெஷலா அர்ச்சனைலாம் பண்ணிட்டு, அதுக்கான பூஜை பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு, அவங்களுமே மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, அந்த அர்ச்சனை தட்ட எடுத்துட்டு போயிட்டு சண்முகத்துக்கிட்ட குடுத்துட்டு, "இத நீங்களே அக்கா கிட்ட குடுத்துருங்க. கண்டிப்பா அவங்க நான் குடுத்தா வாங்கவே மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு வழியா சண்முகத்த சமாதானப்படுத்திட்டு, அவங்க அங்கருந்து போனது மட்டும் இல்லாம, மறுபடியுமே வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, வர்றவங்க எல்லாரையுமே ரொம்பவே அழகா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு உஷா வீட்ல பொண்ணு இருக்கத பார்த்துட்டு, அதுவும் அவ எல்லாருக்குமே வேலை செஞ்சுட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகுறது மட்டும் இல்லாம, எல்லார் முன்னாடியுமே வச்சு பொண்ணையும் ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம, "நீ இந்த வீட்ல எதுக்கு இருக்க? அது மட்டும் இல்லாம என்னோட ஃபங்ஷன்ல நீ கலந்துக்கிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இருக்காதுன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துமே, நீ இப்படி கேவலமா என் முன்னாடி முன்னாடி வந்து நின்னு சீன் போட்டுட்டு இருக்கியே! உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, உடனே இத பார்த்துட்டு பொண்ணையுமே கண்டிப்பா உஷா அக்கா இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்பார்த்தனால, "சரிக்கா இதுக்கப்புறமா உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன்க்கான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக பார்க்க, ஆனா உஷாவோ, "நீ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கண்லயே படக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து அனுப்பிவிட பார்க்க, ஆனா சண்முகமோ எப்பவும் போலயே உஷாவ திட்டிட்டு பொன்னிக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக போக, ஆனா பொன்னியோ, "வேண்டாம் மாமா, தயவு செஞ்சு உஷாக்காவ எந்த ஒரு வார்த்தையிலயும் திட்டிறாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உஷாக்காவோட ஸ்பெஷல் டே. அதனால இன்னைக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து கிளம்பி போறேன். எனக்கும் வெளிய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்ல உடனே சண்முகமும், "அது இல்ல பொன்னி" அப்படின்னு பேச வர, ஆனா பொன்னியோ, "எனக்கு எல்லாம் தெரியும். நான் பரவால்ல. நான் எந்த கஷ்டமும் படல. எனக்கு இதனால எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்னு" சொல்லிட்டு ரொம்பவே திருப்தியோட அங்கருந்து கிளம்பி போக பார்க்க, ஆனா உஷாவோ தன்னோட வாய வச்சுட்டு அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்க பொண்ணுகிட்ட வீணா மறுபடியுமே வம்பிழுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, பொன்னியோட மனச இன்னுமே காயப்படுத்துற மாதிரி, "என்ன பொன்னி, நீ மறுபடியுமே உன்னோட அப்பாவித்தனமான நாடகத்த ஆரம்பிச்சுட்டியா என்ன? அதான் உன்ன பத்தின எல்லா உண்மையுமே இங்க தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்காக இன்னும் நாடகமாடி வீண் பேச்சு பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கத பார்த்தா உனக்கு பொறாமையா தானே இருக்கும். ஏன்னா உன்னால தான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்த அனுபவிக்கவே முடியாதேன்னு" சொல்லிட்டு பொன்னியால கர்ப்பமே ஆக முடியாத மாதிரி பேச ஆரம்பிக்க, உடனே இந்த மாதிரி ஒரு வார்த்தைய கேட்ட உடனேயே பொன்னி கண் கலங்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலயும் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கருந்து மறுபடியுமே அவசரமா கிளம்ப பார்க்க, ஆனா உஷாவோ பொன்னிய மறுபடியுமே வம்பிழுக்கிற மாதிரி, "ச்சே! ச்சே! நான் தப்பா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நீ பேசாம வேற ஒரு கல்யாணம் பண்ணிரு. அந்த கல்யாணத்துல கண்டிப்பா உனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா, கண்டிப்பா உன்னால சக்தி கூடலாம் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே வேற மாதிரி பேச ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு பொன்னி மறுபடியுமே ரொம்பவே கஷ்டத்தோட அழ ஆரம்பிக்க, உடனே இத பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத சண்முகமும் செம்ம ஆத்திரத்தோட உஷாவ அடிக்கிறதுக்காக கை நீட்டிட்டு போக, உடனே இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன பொன்னி உடனடியா சண்முகத்த தடுத்து நிறுத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, "தயவு செஞ்சு என்னால நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நான் இங்கேருந்து கிளம்பி போறேன்னு" சொல்லிட்டு உடனடியா அங்கருந்து அழுதுகிட்டே ஓடி போக, உடனே பொன்னி இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு போறத பார்த்த சக்தியும் பொன்னியோட பின்னாடியே போக பார்க்க, ஆனா உஷாவும் மறுபடியுமே சக்தி கிட்ட பொன்னிய பத்தி அசிங்கமா பேச ஆரம்பிக்க, உடனே சண்முகமும், "இதுக்கு மேலேயே என்னால உண்மைய மறைக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி பொன்னி உஷா கர்ப்பமாகறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பொன்னியும் சக்தியும் சேர்ந்து கோவில்ல பண்ண பரிகாரம் முதற்கொண்டு பொன்னி அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்காக செஞ்ச
நாட்டு மருந்துன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறமா பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கான்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீ அட்லீஸ்ட் தேங்க்ஸ் சொல்லலனா கூட பரவால்ல. அவளோட மனச இப்படி காயப்படுத்திட்டியே! அது மட்டும் இல்லாம, நீயே சொல்லு இதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமா இல்லாதப்போ இந்த ஊர் உலகம் உன்ன எப்படி பேசுச்சு? அதனால நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் உடைஞ்சு அழுத? அதுக்கும் மேல நீ அப்படி அழுகும்போதெல்லாம் என்ன சொன்ன? என்னோட நிலைமை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு அழுத. ஆனா இப்போ நீ பொண்ணுக்கு நீ அதே கஷ்டத்த குடுத்துருக்க. ஏன் அத விட அதிகமான கஷ்டத்த குடுத்துருக்கன்றது கூடவா உனக்கு புரியல? அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொன்னது மட்டும் இல்லாம, உஷாவோட மண்டையில உரைக்கிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்ல, உடனே இத கேட்ட உடனேயே உஷா தான் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, சுந்தர் கிட்ட ரொம்பவே கண் கலங்கிக்கிட்டு, "அப்புறம் எதுக்காகங்க இதுக்கு முன்னாடி பொண்ணு இதெல்லாம் எனக்காக பண்ணியிருக்கான்றத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சண்முகமும், "நீ எப்போ பொன்னிய நம்பியிருக்க? இதுக்கு முன்னாடி பொன்னி உனக்கு நெறைய தடவ வெளிப்படையாவே உதவி பண்ண வந்தா. ஆனா நீ அத ஏத்துக்கிற நிலைமையிலேயே இல்ல. அதனால தான் அவ உனக்கே தெரியாம உனக்கு உதவி பண்ணா. அதுக்கு நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கும் மேல அவ உன்கிட்ட இந்த உண்மை எதையுமே நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம என்ன வச்சு நீங்க தயவு செஞ்சு உஷா அக்காவோட மனச கஷ்டப்படுத்திறாதீங்கன்னு கூட என்கிட்ட எவ்ளோ உரிமையா கேட்டுக்கிட்டா தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ண என்னால எந்த நிலைமையிலயுமே விட்டுக் குடுக்க முடியாது. அதனால தான் இப்ப வரைக்கும் எனக்கு பொன்னி மேல முழு நம்பிக்கை இருக்குன்றத இப்பயாவது புரிஞ்சுக்கோ. திருந்து அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட உஷாவும், "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கங்க. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பொன்னிய இந்த மாதிரி பேசுனது நிஜமாவே ரொம்ப பெரிய தப்புன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஆனா சண்முகமும், "நீ மன்னிப்ப என்கிட்ட கேட்கக்கூடாது. போய் அந்த பொண்ணுகிட்ட கேளு" அப்படின்னு சொல்ல, உடனே உஷாவும் கொஞ்சம் கூட எத பத்தியுமே யோசிக்காம உடனடியா பொன்னிய பார்க்கறதுக்காக அவங்களோட குடிசைக்கிட்ட போக, அப்போ இந்த மாதிரி உஷா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம பொன்னிய பார்க்கறதுக்காக போறத பார்த்த வெண்ணிலாவும் சரி, பிரீத்தியும் சரி செம்மையா ஷாக் ஆறது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்னுட்டு இருக்க சுந்தரும் ரொம்பவே அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி இந்த மாதிரி உஷாக்காக இவ்ளோ இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கான்ற எல்லா விஷயத்தையுமே சண்முகம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஜெயாவும், பவானியும் பொன்னி உண்மையாவே இந்த வீட்டுக்கு கெடுதல் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அப்படி இல்லன்னா அவளோட சுயநலத்துக்காக தான் வந்திருக்கான்னா, அப்புறம் இதுக்காக அவ உஷாக்காக இந்த மாதிரி ஒரு உதவிய பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவ பண்ண உதவி யாருக்குமே தெரியாத அளவுக்கு இவ்ளோ ரகசியமா வச்சிருந்திருக்கான்னா, அப்பன்னா அவ முழு மனசோட தானே இத பண்ணியிருக்கா. வேற எந்த சுயநலமும் அதுல இல்ல தானே. அப்பன்னா ஒருவேள பொன்னிய பத்தி நம்ம உண்மையாவே தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கோமா என்ன? பொன்னி உண்மையாவே நல்லவ தானா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பொன்னி நெறையவே தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துல ஏற்கனவே நெறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா, அந்த எந்த தப்புமே பொன்னி பண்ணலன்றது கடைசியில நிரூபணமும் ஆயிருக்கு. ஸோ, இந்த விஷயத்துலயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு தான் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இந்த பக்கமும் உஷா கீழ எல்லார் முன்னாடியுமே சொன்னத நெனச்சு பார்த்துட்டு பொன்னி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது, அவங்கள எவ்வளவோ சக்தி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா, பொன்னியோட அழுக கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரியே தெரியல. அதனால சக்தியுமே என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, அப்ப கரெக்ட்டா அங்க வந்த உஷாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே பொன்னிக்கிட்ட "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொன்னின்னு" சொல்லி கேட்க, உடனே உஷா இந்த மாதிரி அழுகுறத பார்த்த பொன்னி உடனடியா அவங்க அழுகுறத நிறுத்திட்டு உஷாவோட கண்ணீர தொடச்சுட்டு, "அக்கா தயவு செஞ்சு இந்த நிலைமையில நீங்க அழுகாதீங்க. உள்ள இருக்க பாப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு அப்ப கூட உஷாவ பத்தியும், உஷாவோட குழந்தைய பத்தியுமே கவலைப்பட்டு பேச ஆரம்பிக்கா. அப்போ இந்த மாதிரி பொண்ணு பேசின உடனேயே இன்னுமே ரொம்பவே கஷ்டப்பட்ட உஷாவும் கையெடுத்து கும்பிட்டு பொண்ணுகிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத பார்த்த சக்தியும் ரொம்பவே சந்தோஷப்பட, பின்னாடியே வந்த சண்முகமும் இப்பயாவது ஒரு வழியா உஷா பொன்னிய புரிஞ்சுக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தி, வெண்ணிலா, சுந்தரம் சொல்லிட்டு எல்லாருமே தான் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறமாவது ஜெயாவும், பவானியும் பொன்னியோட நல்ல மனச உஷா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே புரிஞ்சுக்க போறாங்களா? அப்படி இல்லன்னா மறுபடியும் முட்டாள்தனமா பிரீத்தி எப்படி பொன்னிய தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரியே இருக்க போறாங்களா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.